கட்டடம் தொடர்பாக கடந்த வருடம் 24ஆம் ஆண்டு மே மாதம் சகல அமைப்புகளுக்கு ஆதரவு வந்து ஒரு சமூக பிரச்சனை, பொதுமக்களோட பிரச்சனை அது மாற்றப்பட்டதுக்கு ನೀತಿ ವಿರೋಧ ಪಂಚಲ್ಯ ನೀತಿ ವಿರೋಧ ಪಂಚಲ್ಯ ನೀತಿ ವಿರೋಧ ಪಂಚಲ್ಯ ನೀತಿ ವಿರೋಧ ಪಂಚಲ್ಯ
சரி காணும் இன்றைய தினம் மார்ச் மாதம் 23ஆம் தேதி கையெட்டி சட்டவிரோத விகாரைக்கு முன்பாக போராட்டம் ஒன்றை நாங்கள் நடாத்தியிருக்கின்றோம். காணி உரிமையாளர்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையிலே அவர்களுக்கு கிடைத்த தகவல்களின்படி கையெட்டி விகாரை அமைந்திருக்கின்ற பகுதிக்குள்ளே மேலும் ஒரு சட்டவிரோத கட்டடம் ஒன்றை அவர்கள் கட்டி அதனை பூர்த்தி செய்து அதனை திறக்கின்ற ஒரு நிகழ்வு ஒன்று இடம்பெறப் போவதாக காணி உரிமையாளர்களுக்கு தகவல் கிடைத்திருந்தது. அதுபோன்ற செய்திகளும் ஊடகங்களிலே வெளிவந்திருந்தது. அந்த அடிப்படையிலே இன்று அந்த சட்டவிரோத அந்த புதிய கட்டடத்தை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் இன்று இங்கே நடாத்தப்பட்டிருக்கின்றது. இந்த கட்டடம் தொடர்பாக கடந்த வருடம் 24ஆம் ஆண்டு மே மாதம் 30ஆம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே பதில் அரசாங்க அதிபர் பிரதீபன் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இவ்வாறான ஒரு கட்டடம் அமைக்கப்படுவது தொடர்பாக நாங்கள் கேள்வி எழுப்பியிருந்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்க அதிபர் அவ்வாறு ஒரு அப்படியான கட்டுமானங்களுக்கு இல்லை என்று சொல்லியிருந்தார். இருந்தாலும் நாங்கள் அழுத்தம் திருத்தமாக எங்களுக்கு கிடைத்த தகவல்களின்படி அந்த கட்டுமானங்கள் நடைபெறுகிறது என்பதை உறுதியாக சொல்லியிருந்தோம். அது தொடர்பாக தாங்கள் நேரிலே பார்வையிட்டு நடவடிக்கை எடுப்பதாக அரசாங்க அதிபர் தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த கட்டடம் தொடர்ச்சியாக கட்டப்பட்டு இப்பொழுது திறப்பு விழா செய்யப்பட்டிருக்கின்றது. இன்று வடமாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் இந்த கட்டடத்தை திறந்து வைத்திருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சம்பவத்தை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். நேற்று முன்தினம் கொழும்பிலே புத்த சாசன அமைச்சு காணி உரிமையாளர்களை அழைத்து அந்த காணிகள் உங்களுடைய காணிகள் என்பது உறுதிப்படுத்தப்படுகின்ற பட்சத்தில் அந்த காணிகளை தாங்கள் உங்களிடம் நிச்சயமாக கையளிப்போம் என்றும் கடந்த கால அரசாங்கங்கள் விட்ட தவறுகளை தாங்கள் செய்யப்போவதில்லை என்றும் இனவாத மற்றும் மதவாத செயற்பாடுகளுக்கு தாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்றும் கூறி 2 நாட்களுக்குள் அதே அரசாங்கத்தினுடைய இராணுவ இயந்திரம் மற்றும் காவல்துறை இயந்திரங்கள் கடற்படை விமானப்படையைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் இங்கே வருகை தந்து இந்த செயல்பாடு நடைபெற்றிருக்கின்றது. இந்த திறப்பு விழாவுக்கான பூர்வாங்க வேலைகளில் இராணுவ வாகனங்களே கூடுதலாக ஈடுபட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. விமானப்படை மற்றும் கடற்படை வாகனங்கள் கூட வந்து சென்றதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது அனுரகுமார் அரசாங்கம் ஒரு புறத்திலே தாங்கள் இனவாதம் மதவாதத்திற்கு இடமளிக்க மாட்டோம், தமிழ் மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தாங்கள் தீர்த்து வைப்போம் என்று ஒருபுறம் கூறிக்கொண்டு மறுபுறத்திலே அனுரகுமார பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற அதே இராணுவ தரப்பு இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை திறக்கின்ற செயல்பாடுகளுக்கு முழு அளவிலே ஒத்துழைத்திருக்கின்றார்கள். அதுவும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய போலீஸ் துறையினுடைய வடக்கு மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் அந்த கட்டடத்தை திறந்து வைத்திருக்கிறார் அல்லது இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார் என்பது ஒரு இதன் காரணமாகத்தான் மக்கள் நீதிமன்றங்களை நாடாமல் இருக்கின்றார்கள். ஏனென்றால் இது ஒரு குற்றவியல் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாகவும் இங்கே இருக்கிறது. இந்த விடயங்களிலே போலீசாருடைய அறிக்கைகள் என்பது தங்களுடைய பௌத்த மதத்துக்கு சார்பாக இருக்கும் என்ற ஒரு அச்சம் காரணமாக நீதிமன்றங்களுக்கு செல்வதற்கு காணி உரிமையாளர்கள் தயங்குகின்றார்கள். அவை போலீசாருடைய இந்த நடவடிக்கைகளை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். அனுரவினுடைய இந்த இரட்டை இடத்தையும் நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். இதிலே மிகவும் கவலைக்குரிய விடயம், இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு ஆசிரியர் அணி கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் இந்த இனவாத அனுரகுமார் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கியிருந்தது. அவர்கள் இப்பொழுது தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்ப சலுகைகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் தங்களுடைய பாட்டுக்கு தங்களுடைய குடும்பங்களோடு தங்களுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் வீதிகளிலே இருந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு சமூகத்தில் இருக்கக்கூடிய கற்றவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்றவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட சுகநலங்களுக்காக தங்களுடைய ஒழுக்கக்கேடுகளை மறைப்பதற்காகவும் அற்ப சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்காகவும் இவ்வாறு அந்த இனவாத அரசுக்கு முண்டு கொடுத்து கொண்டு அபிவிருத்தி என்றும் இன நல்லிணக்கம் என்றும் பேசுவது என்பது ஒரு மிகவும் வேதனைக்குரிய விடயம். மக்கள் விழிப்படைந்து கொள்ள வேண்டும். மக்களுக்காக யார் தெருவிலே நின்று போராடுகிறார்கள் என்பதை மக்கள் இனங்கண்டு கொள்ள வேண்டும். இவ்வாறான இந்த சுயநல மிக்க புத்திஜீவிகள் என்று சொல்லிக் கொள்ளுகின்றவர்கள் உங்களை ஏமாற்றி உங்களுடைய தலையிலே மண்ணள்ளி போட்டு உங்களுடைய சொத்துடைமைகளையும் உங்களுடைய இருப்பையும் கேள்விக்குறியாக்கி பேரினவாதிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்து அவர்கள் தாங்கள் உயர் பதவிகளில் அமர்வதற்காக அவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள்.
கொண்டிருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரையிலே இந்த இருப்பை உறுதிப்படுத்துவதற்கு நாங்கள் ஒன்று திரண்டு போராட வேண்டும். இப்பொழுது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தொடர் நடைபெறுகின்ற நேரத்திலே நாங்கள் இந்த விடயங்களை ஒரு சர்வதேச சமூகத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதன் மூலமும் ஒன்றிணைந்து நாங்கள் இந்த செயல்பாடுகளுக்கு எதிர்ப்புகளை தெரிவிப்பதன் மூலம்தான் நாங்கள் இதனை மட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும், அல்லது தடுத்து நிறுத்தக்கூடியதாக இருக்கும், அல்லது இந்த இழந்த இடங்களை நாங்கள் மீட்டெடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிரான போராட்டத்துக்கு இந்த மக்களோடு நாங்கள் எப்பொழுதும் தொடர்ச்சியாக நாங்கள் பக்கபலமாக இருப்போம். தொடர்ந்தும் இந்த சட்டவிரோதமான செயல்பாடுகள் நிறுத்தப்படுகின்ற வரைக்கும் இந்த போராட்டங்களில் நாங்கள் காணி உரிமையாளர்களோடு சேர்ந்து நாங்கள் ஈடுபடுவோம். தொடர்ச்சியாக தையிட்டி விகாரை பகுதியை சூழ புதிய கட்டங்கள் கட்டப்படாமல் இருக்க ஏதாவது சட்ட நடவடிக்கை இருக்குது? அந்த விடயத்திலே காணி உரிமையாளர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். எங்களுக்கு அவர்களை சட்ட நடவடிக்கைகளுக்கு செல்லுங்கள் என்று சொல்லி நாங்கள் துணிச்சலாக கூற முடியாத நிலைமையில் இருக்கிறோம். என்று சொன்னால் நீதித்துறை எவ்வாறு செயல்படும், காவல்துறை எவ்வாறு செயல்படும் என்பதற்கு கடந்த கால சம்பவங்கள் உதாரணங்களாக இருக்கின்றன. குருந்தூர் நிலையை எடுத்துக்கொண்டால் நீதிபதி துணிச்சலாக சட்டவிரோத கட்டுமானம் என்று தீர்ப்பளித்த நிலையிலே இனவாதிகள் சட்டமாதிபர் திணைக்களம் கூட அச்சுறுத்தல் கொடுத்து நெருக்கடி கொடுத்து அவரை அந்த தீர்ப்பை மாற்றி எழுத வேண்டும் என்று வற்புறுத்திய நிலைமையிலே அவர் பதவி விலகி சென்றிருக்கின்றார். உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட நிலைமையிலே. ஆகவே இவ்வாறான ஒரு இடத்திலே நாங்கள் காணி உரிமையாளர்களை நோக்கி நீங்கள் வழக்கு சட்ட நடவடிக்கைகளுக்கு செல்லுங்கள் என்று சொல்லி உறுதியாக சொல்ல முடியாத நிலைமையிலே இது ஒரு அரசியல் பிரச்சனை. இதை சர்வதேச சமூகத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து சர்வதேச சமூகத்தினுடைய அழுத்தங்களோடு இந்த விடயங்களுக்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைப்பதற்கான வேலை திட்டங்களை செய்வதில் தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. மேற்கொண்டு காணி உரிமையாளர்கள் சட்ட நடவடிக்கைக்கு செல்வது என்பது அது அவர்களுடைய கைகளிலே தான் இருக்கின்றது. அமைச்சர் சந்திரசேகரன் நன்மையை தெரிவித்திருந்தார், மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படும் என்றெல்லாம். ஆனால் தற்போது ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளிலே புதிய கட்டடங்கள் திறக்கப்படாது. அதை நீங்கள் எப்படி? சந்திரசேகரன் சிங்கள பௌத்த பேரினவாத அரசினுடைய ஒரு முகவர் தான். அவர் தமிழன் என்பதற்காக, தமிழ் மக்களை மாற்றுவதற்காக அவரை இங்கே அரசு பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. அவர் இந்த சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்பு என்று வருகின்ற பொழுது அவர் எப்பொழுதும் சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்பின் பக்கம்தான் நிற்கின்றார். அந்த மக்களை அந்தந்த நேரங்களிலே ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக அவர்கள் பசப்பு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்களே தவிர இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி இதை தடுத்துவதற்கான முதுகெலும்பு திராணி அவருக்கு கிடைக்காது. நாங்கள் தான் எங்களுடைய இருப்புக்காக போராட வேண்டும். பலாலி போலீசாருக்கு எதிராக மனித உரிமை ஆணைக்குழு முறைப்பாடு செய்திருந்தீங்க, அதனுடைய தற்போதைய எங்களுக்கு எதிராக இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது 23ஆம் ஆண்டு மே மாதம் நாங்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பித்த நிலையிலே மே மாதம் 23ஆம் தேதி நாங்கள் நீதிமன்றத்தினுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு வீதிகளில் இடையூறு ஏற்படுத்தாமல் அந்த முன்பாக இருந்த ஒரு காணியிலே நாங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த பொழுது அங்கிருந்து பலாலி போலீஸ் பொறுப்பதிகாரி நயனஜித்தினுடைய தலைமையிலே வந்த ஒரு போலீஸ் அணி எங்களை பலவந்தமாக அங்கிருந்து கைகால்களை பிடித்து நாய் போன்று இழுத்து கொண்டு இங்கே இதிலே இருந்தார்கள். பெண்களை கூட தாக்கியிருந்தார்கள். எங்களுடைய வாசுயக்காவை ஆண் போலீசார் இழுத்து ஜீப்பில் ஏற்ற முற்பட்டார்கள். பின்னர் தடியால் கூட தாக்கியிருந்தார்கள். அதனை விட கோபி மற்றும் சுதா ஆகியவர்களை கைது செய்திருந்தார்கள். அவ்வாறு காலையிலே அங்கிருந்து எங்களை விரட்டி கொண்டு இந்த காணியிலே எங்களை விட்டிருந்த நிலைமையில் நாங்கள் இந்த காணியிலிருந்து போராட்டம் நடத்தி கொண்டிருந்த பொழுது ஒரு நண்பகல் 12 மணி அளவிலே வந்த போலீசார் இந்த இடத்தில் வைத்தும் இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை கலந்து செல்லுமாறு அச்சுறுத்தினார்கள். நாங்கள் எங்களுடைய நியாயங்களை கூற முற்பட்ட பொழுது எங்களை கைது செய்தார்கள். அப்பொழுது நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போதும் என்னை பலவந்தமாக தூக்கி சென்று ஜீப்பில் ஏற்றுவதற்கு முற்பட்டார்கள். ஆனால் இறுதி நேரத்தில் என்னை விட்டு விட்டார்கள். ஆனால் ஏனையவர்களை அதில் குறிப்பாக எங்களுடைய அந்த சம்பவம் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது எங்களுடைய சட்டத்திரணி சுகாஸ் அவர்களுக்கு நாங்கள் தகவல் தெரிவித்திருந்தோம். அவர் மெல்லாக நீதிமன்றத்திலிருந்து உடனடியாக புறப்பட்டு இந்த இடத்திற்கு போலீசாருக்கு அந்த சட்ட ரீதியாக எங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை தெளிவுபடுத்த முற்பட்ட நிலைமையிலே பலாலிசி பொறுப்பதிகாரி ஒரு இனவரை பிடித்த ஒருவராக எங்களுடைய கருத்துக்கள் இதையும் செவிமடுக்காமல் சட்டத்தரணியினுடைய கருத்துக்களையும் செவிமடுக்காமல் அவரையும் கைது செய்து வாகனத்தில் ஏற்றினார்கள். 8 பேரை அதிலே மொத்தமாக கைது செய்திருந்தார்கள். அந்த கைது நடவடிக்கை என்பது இந்த முழுதாக ஒரு ஜனநாயக விரோத செயல்பாடு. அதற்கு எதிராக நாங்கள் மனித உரிமை ஆணைக்குழுவிலே ஒரு முறைப்பாட்டை கொடுத்திருந்தோம். அந்த முறைப்பாடு கிடப்பிலே போடப்பட்டிருந்தது. இந்த கடந்த இந்த வரவு செலவு திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையிலே அந்த மனித உரிமைகள் தொடர்பான அந்த தலைப்பின் கீழ் நடைபெற்ற விவாதம் ஒன்றிலே எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள்
இந்த மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு கொடுத்த முறைப்பாடுகள் அனைத்தும் கிடப்பில் இருக்கின்றன. மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் ஏமாற்றுகிறது என்கின்ற ஒரு விடயத்தை காட்டமாக வந்து விமர்சித்த நிலைமையிலே தான் இந்த ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தில் நடைபெறுகின்ற நிலையிலே தவிர்க்க முடியாமல் கொழும்பு மனித உரிமைகள் ஆணைக்குழு அந்த விடயத்தை விசாரணைக்கு எடுத்து எங்களை அழைத்திருந்தது. பலாலி போலீசாரும் அங்கே வந்திருந்தார்கள். அங்கே அவர்கள் எங்களுடைய குற்றச்சாட்டுகளை வந்து ஒரு நேர்மையான ஒரு பதில்கள் இதனையும் வழங்கவில்லை. அவர்கள் சாட்டுப்போக்குகளை சொல்லுகின்ற ஒரு போக்கை தான் அங்கே வெளிப்படுத்தி இருந்தார்கள். நாங்கள் எங்களுடைய சிறப்பு நியாயங்களை நாங்கள் தெளிவாக பதிவு செய்திருக்கிறோம். எங்களுடைய மேலும் சாட்சியங்களை சமர்ப்பிப்பதற்காக வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி எங்களுக்கு திகதி ஒன்று தரப்பட்டிருக்கின்றது. அதிலே நாங்கள் மேலதிக சாட்சிகளை வந்து நாங்கள் சமர்ப்பிப்பதற்கு இருக்கின்றோம். இன்றைய தினம் நீதிமன்ற கட்டளை வழங்கப்படுதா? போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் இன்றைய தினம் நீதிமன்ற கட்டளைகள் எதுவும் வழங்கப்பட்டிருக்கவில்லை. இருந்தாலும் நாங்கள் சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக நாங்கள் இந்த இடத்திலே இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த இடத்துக்கு வந்த போலீஸார் வந்து அந்த போலீஸாருக்கு என்ன அப்துல்லா என்ற ஒரு போலீஸ் அதிகாரி தலைமையிலே வந்த குழுவினர் நீதிமன்ற கட்டளை இருக்கிறது என்று பொய்யை கூறி அச்சுறுத்துவதற்கு முயன்றார்கள். அவர் தன்னுடைய கையிலே ஒரு விலங்கையும் கையிலே வைத்து ஆட்டி இங்கே வருகின்ற பொதுமக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கான முயற்சிகளிலே அவர்களுடைய செயற்பாடுகள் இருந்தது. இருந்தாலும் நாங்கள் சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக நாங்கள் வீதியோரமாக நின்று இந்த சட்டவிரோதமாக இன்று நடைபெற இருந்த இந்த செயல்பாடுகளுக்கு எதிராக நாங்கள் இந்த எதிர்ப்புகளை காணி உரிமையாளர்களோடு சேர்ந்து வெளிப்படுத்தி இருக்கிறோம். வணக்கம், நான் காணி உரிமையாளரால் இது போராட்டம் வந்து கடந்த 22 மாதமாக நடைபெற்று வந்த நிலையில் போன மாதத்துக்கு மாதம் உச்சம் பெற்று எல்லாரும் சகல அமைப்புகளும் இதுக்கு ஆதரவு வந்து ஒரு சமூக பிரச்சனை, பொதுமக்களுடைய பிரச்சனை அது மாற்றப்பட்டதுக்கு இணங்க அமைவாக அரசாங்கம் வந்து ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டு எங்களை வந்து கலைப்பதற்கான சந்தர்ப்பம் கொண்டு வழங்கியிருந்தார்கள். அதை எட்டி நாங்கள் 20ஆம் தேதி கொழும்புல போய் பௌத்த சாசன அமைச்சரோட அவரோட கலந்துரையாடல் காணி உரிமையாளர்கள் மேற்கொள்ளப்பட்டது. அதில் வந்து அவர் சில விடயங்களை சொன்னார். கடந்த அரசாங்கத்தில் அவங்க இருக்கும்போது செய்யப்பட்ட விஷயம், நாங்கள் இதுக்கு ஒரு தீர்வு தருவோம் என்று சொல்லி ஒரு 100% நம்பிக்கையை எங்களுக்கு ஏற்படுத்தி நாங்கள் வந்து 2 நாளாக இல்லை, அதுக்கிடையில் இந்த பில்டிங்கை ஒரு புது பில்டிங் ஒன்றை கட்டி ஒரு கட்டடத்தை அமைச்சு அதை திறந்திருக்கிறதுன்றது எங்களுக்கு மன வருத்தத்தையும் அவங்கள இருக்க நம்பிக்கையும் வந்து குறைச்சி கொண்டு போகுது வழியே. இது வந்து அவங்க எப்படி ஒரு தீர்வு தரப்போகிறாங்கன்ற ஒரு திட்டத்தை வந்து தெளிவாக இன்னும் இதுவரைக்கும் தெரியாதுன்றது எங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்காது. மற்ற நாங்கள் வந்து அவைக்கு சில விஷயம் தெரியாதுன்றதுல நாங்கள் அவைக்குரிய ஆதாரங்களை நாங்கள் கொடுத்துனாங்க. கடந்த காலங்களில் இருந்த பிரேச வேலை வந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அதற்குரிய கடிதங்கள் அனுப்பப்பட்டு அந்த கடிதங்களுக்குரிய பதில் கடிதங்கள் கூட ஜனாதிபதி செயலகம் பிரதமர் செயலகத்திலிருந்து தடுத்த சொல்லி அந்த கட்டிடத்தை வந்து தற்காலிகமாக நிறுத்தி அதுக்குரிய ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்க சொல்லி அங்கிருந்த அறிக்கையாக வந்ததை கூட பொருட்படுத்தாமல் இராணுவத்தின் அனுமதியோட இராணுவத்தின் பங்களிப்போட இந்த வேலையை கட்டி மேலும் கட்டிடங்களை இதில் கட்டி கொண்டு போகிறது வந்து ஒரு கீழ்த்தரமான செயல் என்றதை நான் இதில் கூறிக்கொண்டு மற்ற வந்து இதுக்குரிய நடவடிக்கைகள் வந்து எங்களுக்கு ஒரு திருப்திகரமாகவே சொன்னது. இது வந்து 2-3 மாதங்கள் டைம் தாங்கும், நாங்கள் ஆட்சிக்கு வந்து இவ்வளோ காலம் தானே ஆகுது அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து ஆட்சிக்கு வந்தது இவ்வளோ காலம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிற மொழியை இந்த காலத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய இதுகளை வந்து அவள் தவறப்பட்டு கொண்டு அவைகளும் ஒரு இக்கட்டான நிலைக்கு உள்வாங்கப்பட்டு வெங்கலையும் ஒரு இக்கட்டான நிலைக்கு ஏற்படுத்தியிருக்கோம்ன்றது தான் இது. உங்களை அழைத்து பேசி 3 நாட்களுக்குள்ளேயே புதிய கட்டணம் திறந்து வைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக நீங்கள் பேச்சுவார்த்தையில் பங்கு பெற்றீங்க அரசாங்கம் இல்லை, அவங்கள ஒரு சுமூகமான முறையில் எங்களுக்கு இது இல்லாமல் ஒரு நம்பிக்கையான இதை வெளிப்படுத்தணும். நம்பிக்கையான ஒரு இதுகள் தீர்மானங்கள் எடுக்காமல் நாங்கள் தொடர்ச்சியாக கதைக்கணுன்றது வந்து போராட்டங்களை தடுக்கிறதுக்கும் வேறு எலெக்ஷன்களில் வேறு சரிவுகளை ஏற்படுத்துறதுக்கும் தான் வேண்டின வழியை நம்பிக்கையான இது வரும் பட்சத்தில் நாங்கள் அவையோட கதைக்கிறது சம்மந்தமாக இருக்கு.